இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2 சம் பத்தி பார்க்க போறோம். 2 சம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இதுதான் லீட் கோடோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் கூட. ஸோ அதனால நம்ம இந்த ஷார்ட்ஸ் ஆரம்பிக்கலாம். ஷார்ட் சீரிஸ் ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து என்ன தருவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் அரே தருவாங்க. நம்ஸ்ன்னு ஒரு இன்டிஜர் அரே. அந்த அரேக்குள்ள, அதாவது லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்து இன்டிஜர் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் இருக்கலாம். அண்ட் நம்மளுக்கு என்ன தருவாங்க அப்படின்னா, ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ஸ் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த 2 வேல்யூஸை ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த டார்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறதோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ஸ் அரே இருக்கா? ஸோ நம்ஸுங்கிறது வந்து என்னவா இருக்கு? nums equal to 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட டார்கெட், எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து என்ன தராங்க அப்படின்னா 7ன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுப்போமே. இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சுக்கோங்களேன், 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 எடுத்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் செக் பண்ணி பார்க்கலாம். இது 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 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 + 2 ஈக்குவல் டு என்ன 3. ஸோ இந்த மாதிரி 1 + 3 ஈக்குவல் டு என்ன 4. இதே மாதிரி நான் பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன எந்த டைமில் கிடைக்கும் அப்படின்னா, 2க்கு 3 பார்க்கணும், அப்புறம் 4 பார்க்கணும். 2 + 3 என்ன 5 கரெக்டாக. அப்புறமா 2 + 4 என்ன 6, 2 + 5 என்ன 7. ஸோ எனக்கு கிடச்சிருச்சு. எந்த 2 இண்டெக்ஸ் பொசிஷனில் கிடச்சிருக்கு? 1 அண்ட் 4th இண்டெக்ஸில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு ரிக்வயர்ட் வேல்யூ. ஸோ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, 1, 4ன்ட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னேன்ல வாயால், ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, big O of n² இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்மளோட இன்புட் அரே, நம்ஸ் அரேயோட சைஸ் வந்து 10⁴ வரைக்குமே இருக்கலாம். ஸோ இந்த சொல்யூஷன் நம்ம சொன்னல n²ல, ஸோ இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, கோட் பண்ணி டக்குன்னு காட்டுறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் சொல்யூஷன். நான் இப்போ சொன்ன அப்ரோச்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஐ எடுத்துக்கிறேன். ஐ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் சம் பண்ணி பார்க்குறேன். ஐக்கும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸையும் சம் பண்ணி பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு இது வந்து ஐக்குள்ள டார்கெட்டாக வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஐயும் ஜெயும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு வந்து டைம் லிமிட் எக்ஸிட் வரலாம், இல்லைனா அப்படியே சப்மிட் கூட ஆகலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சப்மிட் ஆயிடுச்சு, அக்செப்ட் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் டேக்கிங் 1804 milliseconds. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செக் இன் மை யூடியூப் சேனல். இதோட லிங்க்கை வந்து என்னோட ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். லெட்ஸ் சீ இன் another யூடியூப் ஷார்ட்ஸ்.